ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெரும்பாலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரியரில் வந்து எப்படிலாம் சூஸ் பண்ணால் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கும்போதோ இல்லை ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு கம்பெனி போகணுன்னு சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கெரியர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணுன்றது ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க படிக்கும்போது என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப்பு, இம்ப்ளான் ட்ரைனிங்கு, இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, ஸ்டைஃபண்ட், ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு என்னன்றது புரியாது. ஸோ எங்கள் கம்பெனியில் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஜென்ரலாக எப்படி ஒரு இன்டர்ன்ஷிப்னா என்ன, இம்ப்ளான் ட்ரைனிங்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் விசிட்னா என்ன, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்கன்னா ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்ட்னா என்ன, ஒரு பெய்ட் இன்டர்ன்ஷிப்னா என்ன, ஸோ லேர்னிங் இன்டர்ன்ஷிப்னா என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்ன்ஷிப் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்ட் தருவாங்களா தரமாட்டாங்களான்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டைஃபண்ட்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டை கொடுப்பாங்க. ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 to 10,000 வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி உங்களுக்கு அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. சம் இன்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இன்டர்னாக இருக்கும். அதாவது நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் அந்த கம்பெனி வந்து எதுவுமே உங்களுக்கு பே பண்ணாது. அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேர்னிங் அமௌண்ட் தான் அமையும். ஓகேங்களா? நீங்கள் அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேர்னிங் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனிக்கு எப்படி இன்டர்ன் அப்ளை பண்ணுறது, அதனால நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்டர்ன்ஷிப் பண்ணுறது மூலம். ஓகேங்களா? இன்டர்ன்ஷிப் பண்ணும் போதுமே என்ன லாபம்னா, நம்மளுக்கு நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, இல்லைனா அப்போ தான் அந்த கோர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த கோர்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 6 month டியூரேஷன் இருக்குன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு கம்பெனியோட வெப்சைட் போயிட்டு, உதாரணத்துக்கு நம்ம மேக் அகாடமியோட நம்ம கம்பெனியில் எப்படி இன்டர்ன் அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களா. நம்ம கம்பெனியோட வெப்சைட்டுக்கு வந்துடும். மேக் அகாடமின்னு நாங்கள் ஒரு இது வச்சுருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக் அகாடமிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ன் ஒரு இது வச்சுப்போம். ஓகேங்களா? அந்த இன்டர்னை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பர்டிகுலர் இன்டர்ன் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டொமைனில் ஒர்க் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி எல்லாமே. ஓகேங்களா? இங்கே 2 விதமான இன்டர்ன் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் எங்கள் கம்பெனியில். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கில் இருந்தால் நாங்கள் சம் அமௌண்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சுட்டு 5,000 to 10,000 வந்து மந்த்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் தே ஹேவ் ஆல்ரெடி ஸ்கில்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கில்ஸ் இருக்கும். ஒரு பைத்தான்லையோ ஃப்ரண்ட் எண்ட்லையோ ஒரு கிராஃபிக் டிசைன்லையோ ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கும். எங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீமோட அவங்க கொலாபரேஷன் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறத அவங்கள இன்டர்ன் ஹையர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து மெயினாக இன்டர்ன்ஷிப்பை வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஹையர் பண்ணுறதுக்கான காரணம். அதாவது அந்த கம்பெனிக்கு வந்து சம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன்ஸ் இருக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட்ஸ் கேட்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து அவள் படிச்சுட்டு இருக்கவங்க யாரையோ ஒரு இன்டர்னுக்கு ஹையர் பண்ணுவாங்க. ஒரு 3 to 6 months ஒர்க் பண்ண வைப்பாங்க. அதில் அவங்க பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஃபுல் டைம் வந்து ஹையர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து கம்பெனிக்கும் பெனிஃபிட்ஸ் தான், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெனிஃபிட் தான். எண்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி 6 month to 1 year, சில கம்பெனியில் 1 year கூட இன்டர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கான ஸ்டைஃபண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். நீங்கள் தனியாக போயிட்டு ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி பே பண்ணி படிக்கிறது போல இன்டர்ன் பண்ணி அந்த கம்பெனியோட ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? இப்போ இன்டர்னா என்னென்னு புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இம்ப்ளான் ட்ரைனிங்கிறது என்னென்னு பார்ப்போம். இம்ப்ளான் ட்ரைனிங்கிறது என்ன பண்ணால், நீங்கள் வந்து கம்பெனிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இம்ப்ளான் ட்ரைனிங்கில். ஓகேங்களா? எப்படின்னா, அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சம் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியை ரெக்வஸ்ட் பண்ணி, நான் இந்த மாதிரி வந்து எம்பெடடோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை AR/VR இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் போகிற டெக்னாலஜி வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டால் அந்த பர்டிகுலர் கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இதை கற்றுக்கணும்னு நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லும் போது அவங்க உங்களுக்காக ஸ்பெஷல் டைம் வந்து அலோகேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 hours 3 hours டெய்லி அலோகேஷன் பண்ணி சம் ட்ரைனர்ஸ் உங்களுக்கு வந்து அலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரைனர்ஸ்க்கும் அந்த ட்ரைனருக்கு வந்து அவங்க பே பண்ணல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் உங்களுக்கு டீச் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட இருந்து அவங்க வந்து பேமெண்ட் வாங்குவாங்க. நீங்கள் வந்து அந்த கம்பெனி பே பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான் ட்ரைனிங். ஸோ நீங்கள் கம்பெனியில் போய் கற்றுக்கிட்டு அதுக்கான பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் இம்ப்ளான் ட்ரைனிங்க்கும் இன்டர்ன்ஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம். இன்டர்ன்ஷிப்பில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க பேஸ்டான உங்களுக்கு ஸ்கில் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி. ஆனால் இம்ப்ளான் ட்ரைனிங்கில் நீங்கள் தான் கம்பெனிக்கு பே பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது 2 முடிஞ்சுன்னா ஸ்டைஃபண்ட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேலரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக கிரெடிட் பண்ணுவாங்க. இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டைஃபண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட்டர். இண்டஸ்ட்ரியல் விசிட் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கம்பெனி இருக்குன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க வந்து புக்ஸை படிச்சுட்டு மட்டுமே ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் எப்படி இருக்காது, ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணிட்டு ஆஃபீஸில் எப்படி சாஃப்ட்வேர்ஸ் இது பண்ணுறோம் அந்த மாதிரி எல்லாமே காமிப்போம். அப்போ அவங்களுக்கு என்னன்னா, அந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குன்ற ஒரு நாலேஜ் வந்து அவங்க கெயின் பண்ணிப்போம். ஓ, இதுதான் நம்ம வந்து படிக்கிறோமா, ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்
ப்ரொசஸர்ஸ் தான் இருக்கா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறாங்க கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து, அதை வந்து என்ன பண்ணுறாங்க ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு UI/UX டீம் இருக்காங்க, டிசைனிங் டீம் அவங்க ஒரு டிசைன்ஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டீமுக்கிட்ட பேக் அண்ட் டீமுக்கும் என்ன அது டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வருது. அதுக்கப்புறம் டெஸ்டிங் டீமுக்கு போகுது. டெஸ்டிங் டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணி லைவ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை பற்றி எல்லாமே இவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் ஆகுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்தாங்கன்னா ஈஸியாக கற்றுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லுன்னா இன்டர்ன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இன்டர்ன்றது என்ன சொல்லியிருக்கேன், இம்ப்ளான்ட் ட்ரைனிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், and then ஸ்டைஃபன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், and then வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட்னா என்ன சொல்லியிருக்கேன், IV. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள கன்ஃபியூஷன்ஸ் என்னென்ன பண்ணால் என்னென்ன இதுன்றது. நீங்கள் என்னோட சாய்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் ட்ரைனிங் ஒரு கம்பெனியில் போய் 3 to 6 months வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறது பெட்டர். ஏன் அதை நாங்கள் சொல்கிறோன்னா அந்த டைமில் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படித்து முடிச்சுட்டு இன்டர்வியூ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த என்வரான்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு சப்ஸ்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் வந்து ஒரு இன்டர்னாக ஒரு கம்பெனியில் ஜாயின் ஆகிட்டு பின்னால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு அந்த கம்பெனியை உங்களை ஹையர் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இல்லைனா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கும் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் உங்கள் கேரியரையே சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இன்டர்ன், இம்ப்ளான்ட் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் விசிட் இது எல்லாமே உங்களோட பெனிஃபிட்ஸ் தான். இது தயவு செஞ்சு நீங்கள் காலேஜ் படிக்கும் போது இது எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். அந்த ஸ்பெஷலாக இன்னும் என்ன சொல்லுவேன்னா ஒர்க் ஷாப்ஸு, வேல்யூ ஆட் கோர்சஸ்ஸு, அந்த வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸு, அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கத்தானு, இந்த மாதிரியான வேரியஸ் ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து இன்னுமே பெட்டராக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா MBBS படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைனல் இயரில் போயிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. அதே ஃபார்மசி படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எண்ட் ஆஃப் த செமஸ்டரில் போயிட்டு 1 year or 6 months வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நாட் ஓன்லி டெக்னிக்கல் பீப்புள்ஸ், மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து கம்பல்சரியாகவே இப்போ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலே சொல்லுங்கள். அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸில் நம்ம வேறு வீடியோஸ் பற்றி நம்ம பேசலாம்.